5 வயதிலிருந்தே ஒரு நாளைக்கு மாத்திரம் பல முறை பாலியல் துஷ்பிரயோகம். பிறக்கும் போதே கால்களில் எலும்புகள் இல்லை. இன்றைய நாள் உலகத்திலேயே தலை சிறந்த பாராலிம்பிக் வீராங்கனை யார் இவங்க தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், அதுக்கு நமஸ்காரம். இது தக்ஷி சவலதிகாரம். ஸோ இன்னையிலேருந்து நான் ஒரு புது விஷயமான சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா 100 days 100 stories. ஒவ்வொரு நாளும் மோட்டிவேஷன் தரக்கூடிய நிறைய கதைகளை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் அதே போல் எனக்குமே ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் செய்ய போகிறேன். ஏன்னா எதுக்குமே ஒரு தொடர்ச்சி இருக்கணும் இல்லையா? தொடர்ந்து நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே போகும்போது கட்டாயமாக அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். எனக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்குமே அப்படி தான். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த இன்னையிலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 100 days 100 stories. Day 1. ஒக்சானா மாஸ்டர்ஸ். இவங்க உக்ரைனில் பிறக்கிறாங்க. உலகிலேயே தலை சிறந்த பாராலிம்பிக் வீராங்கனை அப்படிங்கிற பட்டம் இவங்களுக்கு தான் இப்போ இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுஎஸ்ஏயை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு வீராங்கனையும் இவங்க தான். ஆனால் இவங்களுடைய பாஸ்ட் காது கொடுத்து கேட்கவே முடியாது. பிறந்ததுலேருந்து ஒரு கட்டம் வரைக்கும் இவங்க பட்ட கஷ்டம் சத்தியமாக யாருமே அதை ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஃபேஸ் பண்ணுறதுனாலும் செத்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். கதையை தெரிஞ்சுக்குவோம். ஒக்சானா மாஸ்டர் 1989 உக்ரைனில் பிறக்கிறாங்க. அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க பிறக்கிறாங்க. அந்த இடம் ஏற்கனவே அணுசக்தி விபத்துனால பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால் அங்கே பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஊனம் வருது. அந்த வகையில் இவங்களுக்குமே கால்களில் எலும்புகள் இல்லை. அவங்க நடக்கும்போது ஆண்டு தான் நடப்பாங்க. அதே மாதிரி கைகளில் நிகங்கள் இல்லை. விரல்களுமே 6 விரல்கள், பார்க்குறதுக்கு விலங்கு மாதிரியான தோற்றத்தில் கொஞ்சம் அகோரமாகவே இருந்திருக்காங்க. அதனால் பிறந்த உடனேயே இவங்களுடைய பெற்றோர் இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. பெற்றோர்கள் இல்லாத காரணத்தினால இவங்களை கொண்டு போய் ஒரு அனாதை இல்லத்தில் சேர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 அனாதை ஆசிரமங்களில் மாறி இவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அனாதை ஆசிரமத்துலேயும் இவங்களுக்கு அவ்வளவு டார்ச்சர். ஒன்று, சாப்பாடு கொடுக்கறதில்ல, மெல்நியூட்ரிஷன், அதாவது சத்து இல்லாமல் உடம்பு ஏற்கனவே இவங்களுடைய உடல் சரியான அமைப்பில் இல்லை. இன்னும் கொடூரமாக இவங்க இந்த பசியினால் ரொம்பவே வீக்காக போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எமோஷ்னலாகவும் இவங்களுக்கு ரொம்பவே டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் கொடுக்குறாங்க, அடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இவங்க இதனால் மாறி ஒவ்வொரு அனாதை இல்லங்களாக மாறி போய்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இவங்க இருந்த ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு மேலே அதாவது மாடிகள் இருக்குது. அதில் மேல் மாடியில் வேறையா ஒரு வேலைத்தளமாக இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் இவங்களை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. 5 வயசுல இருந்தே ஒரு நாள் மட்டும் பல முறை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. இதில் இன்னொரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த பெண் ஊழியர்களை பார்த்துட்டும் கணக்கெடுக்காமல் போயிருக்காங்க. இவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டுருக்க அந்த டைமில் கூட இவங்களுக்குன்னு ஒரு நண்பி இருந்திருக்காங்க. அந்த நண்பியோட பேர் லைனி. ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரொட்டி துண்டை திருடி சாப்பிடலாமே அப்படின்னு போகும்போது அந்த ஊழியர்கள்கிட்ட மாட்டிடுறாங்க. அடிச்சே அந்த பொண்ணை கொல்றாங்க. அது அப்படியே ஒக்சானா நேரில் பார்த்துட்ருக்காங்க. என்னென்னா, தன்னுடைய நண்பியை ஒரு ரொட்டி துண்டுக்காக அடித்து கொள்றத அந்த சின்ன வயசில் அந்த கண்கள் பார்த்துட்ருக்கும்போது அவள் மனசில் என்ன தோணிருக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது. இங்கே எப்படி தப்பிக்கிறது? நான் ஏற்கனவே உடல் ரீதியாக ஊனமாக இருக்கேன், என்னால் என்ன செய்ய முடியும்? இப்படியெல்லாம் யோசிச்சு அந்த பொண்ணோட மைண்டில் இருக்க ஒரே ஒரு விஷயம், எனக்கு சாவு வந்துடாதா, கடவுளே எனக்கு சாவு வந்துடாதா? இதுதான் அந்த பொண்ணோட மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த இடத்துல நான் பாலியல் தொந்தரவு பற்றியுமே கதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பாலியல் துஷ்பிரயோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விளக்கம் இல்லாமல் இருக்காங்க. பாலியல் துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது வெறும் செயலால் செய்கிறது மாத்திரம் கிடையாது. ஒருவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் பார்வையாலோ வார்த்தையாலோ தொடுதலாலோ செய்கிற தொந்தரவு எல்லாமே பாலியல் துஷ்பிரயோகம் தான். இது பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஆண்களுக்குமே அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் தயவு செய்து உங்கள் கண் முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு எனக்கு என்ன அப்படின்னு போகாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை கூட அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு அது உங்களுக்கும் நடக்கலாம், உங்களை சார்ந்தவங்களுக்கும் நடக்கலாம். இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்த ஒக்சானாவுக்கு தன்னுடைய 7 வயதில் தான் அவங்களுக்கு விடுதலையே கிடைச்சிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த கே மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்
ஒக்ஸானாவை தத்தெடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அமெரிக்காவுக்கு. அங்கே போய் அவங்களுக்கு கால்களை அகற்றுறாங்க, வெட்டி அகற்றுறாங்க, கைகளுக்கும் சிகிச்சைகளை செய்கிறாங்க. ஒக்ஸானா அவங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நோக்கி ஓட தொடங்குறாங்க. அந்த பாயிண்டில் இருந்து தான் என்னவா ஆகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒக்ஸானாவுக்கு திடீர்னு ஒரு முடிவு கிடைக்குது. நான் ஒரு பாராலிம்பிக் வீராங்கனையாக மாறணும் அப்படின்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பாராலிம்பிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, பார்வை சார்ந்த குறைபாடுகள் உள்ளவங்க விளையாடக்கூடிய ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ இதில் அவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுலேயும் அடாப்டிவ் ரோவிங், க்ராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங், பைத்தலேன், சைக்கிளிங் இந்த மாதிரியான விளையாட்டுகளில் விளையாண்டு 19க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வெல்றாங்க. நம்ம ஈஸியாக இவங்க இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, 19 மெடல் ஜெயிச்சிட்டாங்கன்னு ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எத்தனை வருட காலமாக இருந்திருக்கும். 2 கை 2 கால் இருக்க நாமளே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத எவ்வளவோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் உடல்லையும் குறைகள் இருக்குது, பாஸ்ட்லையும் சகிச்சிக்க முடியாத விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு பெண் இந்தளவு தூரத்துக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனதை எவ்வளவு திடமாக மாற்றி அமைச்சிருப்பாங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய வெற்றியில் குறிப்பிடத்தக்கதாக இதெல்லாமே சொல்லலாம். 2012 அவங்க ப்ரோன்ஸ் மெடலை தான் வின் பண்ணுறாங்க. 2014 கோல்டு, 2020 டோக்கியோவில் சைக்கிளிங்காக கோல்டு மெடல், 2022 பீஜிங்கில் பனிசறுக்களுக்காக கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒக்ஸானாவோட மன வலிமைக்கான சான்றிதழ்னு சொல்லலாம். ஒக்ஸானா வெறும் தங்க பதக்கங்களை மாத்திரம் சேகரிச்சுட்டு வரல, இவங்களுடைய வெற்றியை கொண்டு போய் உக்ரைன் நாட்டில் போரில் சிக்கி தவித்து கொண்டிருக்க மக்களுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. அதே போல் போரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள், சிப்பாய்களுக்கு இவங்க உதவி வழங்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பாராலிம்பிக் பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒலிம்பிக் அப்படின்னா என்னென்னு தெரியும், ஆனால் பாராலிம்பிக் அப்படின்னா என்னங்கிற ஐடியா யாருக்குமே கிடையாது. ஒலிம்பிக்னா 4 வருஷத்துக்கு ஒருக்கா வரும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியுது, ஆனால் பாராலிம்பிக் ஏன் செய்கிறாங்க, பாராலிம்பிக்கில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்படிங்கிற ஐடியா யாருக்குமே கிடையாது இல்லையா. அதனால இது பற்றிய நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு பகிர்ந்துட்டு வராங்க. அதையும் தாண்டி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு இருந்திருக்கு. அதை எழுதுகிற நொடியில் இவங்களுடைய ஹார்ட் சைட் ரொம்பவுமே தாங்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா பாலியல் துஷ்பிரயோகம் இவங்க ஃபேஸ் பண்ணது தான். அதை எழுதணுமான்னு பல முறை யோசிச்சு ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் இதை எழுதணும். ஏன்னா என்ன மாதிரியே துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி எழுந்து வர முடியாத நிறைய பெண்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த விஷயத்தையுமே எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துடைய பெயர் வந்து த ஹார்ட் பார்ட்ஸ். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது என்னை ரொம்பவே யோசிக்க வச்சது. என்ன அப்படின்னா, ஐ வாஸ் அப்யூஸ்ட் ஃபிசிக்கலி, எமோஷ்னலி அண்ட் செக்ஷுவலி, பட் ஐ நெவர் லெட் இட் டிஃபைன் மீ. அதாவது உடல் ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ நான் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாகினேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அதை நான் நிர்ணயிக்க விடவில்லை. இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட யோசனை நமக்குள்ளே வரும் இல்லையா. இது சொன்னால் இவங்களை இப்படி சொல்லுவாங்களோ, இப்படி ட்ரெஸ் பண்ணால் இவங்களை இப்படி சொல்லுவாங்களோ, நான் இப்படி கதைச்சா இப்படி சொல்லுவாங்களோ, இப்படி ஏகப்பட்ட யோசனை எல்லாமே எங்களுக்குள்ளே வரும். அதனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய தவறிடுவோம். ஆனால் ஒக்ஸானாவோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதிலிருந்து எழுந்து வந்து இவ்வளவு விஷயங்களை செஞ்சு அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க இல்லையா. அந்த கதையையும் அவங்களுடைய அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களையுமே வாசித்ததுக்கு பிறகு இவ்வளவு நாள் வீணாக்கி இருக்கமே அப்படின்னு தான் யோசிக்க தோணுச்சு. அடுத்தவர்களுடைய கதையோ அடுத்தவர்களுடைய கருத்தோ உங்களை எப்போவுமே உங்களுடைய கேரக்டர்லேருந்து தாழ்த்தாது. நீங்கள் உங்களை என்னவா நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். அடுத்தவங்க உங்களை அப்படி நினைக்கலாம், இப்படி நினைக்கலாம், அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நினைக்க மட்டும்தான் முடியும், உங்களுக்கு தான் செயற்படுத்த முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒக்ஸானா மாஸ்டர் இப்போவுமே அவங்களுடைய சேவையை தொடர்ந்து செய்துட்டு தான் வராங்க. பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் காஃபி ஷாப் போடணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்காம். அவங்கள பார்க்கும்போது எப்போவுமே நான் இவ்வளவு வென்றிருக்கேன், இவ்வளவு பதக்கங்களெல்லாம் எடுத்திருக்கேன், நான் இவ்வளோ சேவிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. என் பின்னாடி இருக்க காயங்கள், பிரச்சனைகள், துன்புறுத்தல்கள், இது எல்லாமே என்னுடைய மன வலிமையை அதிகரிச்சிருக்கு. நான் பட்ட கஷ்டம்தான் என்னை இந்தளவு வளர்த்துருக்கு. அந்த கஷ்டத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய வெற்றிக்கு நடுவில் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த வெற்றி எப்போதுமே உங்களுடையது மட்டும்தான். வலிகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறீங்களா? இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய அழகான வாழ்க்கையை வடிவமைக்க போகுது.
மன வலிமையின் மறுபெயர் ஒக்ஸானா மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை என்ன போல் உங்களுக்குமே ரொம்பவே ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோம்பேறித்தனம், கஷ்டம், அது இது இந்த 1000 விஷயங்களை தள்ளி போட்டுட்டு உங்களுடைய வெற்றிக்காக இப்போவே ஓட தொடங்குங்க.